நீங்க பேசுறது கேக்குறதா? சுவாமி கொஞ்சம் சவுண்டு கிளியர் இல்ல சுவாமி. கிளியரா இல்லையா? ஆமா, ரொம்ப இரைச்சலா இருக்குது சுவாமி. அப்படியா? சரி, அப்படியே இன்னொரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம உங்களோட கிளியரா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க சுவாமி. அடியன் இப்போ சுவாமி சுவாமி 2 டிவைஸ்ல இருந்தா கிளியர் இருக்காது சுவாமி. ஏதாவது ஒரு டிவைஸ்ல இருக்கலாம் சுவாமி. அடியன் இப்போ கிளியரா இருக்கு. இப்ப கிளியரா இருக்குது சுவாமி. அடியன் பாக்கியம் சுவாமி. அடியன் नीलातिङ्गस्तनिगिरिगति शुद्धमुद्भवत्य कृष्णं पारार्त्यं संस्कृतिरससिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजनिगलितं या फलात्कृत्य भुङ्क्ते सोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः திருப்பாவை உள்பதியம் இன்னிசையால் படி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த விடற்குடியே உள்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு மார்கழி மாசத்தினுடைய தொடக்கத்தில் திருப்பாவை அனுபவம் என்ன இருந்து ஒரு தொடங்க இருக்கிறது. அதுல பல பெரியவர்கள் பேச இருக்கிறார்கள். நியாயமாக பார்த்தால் இன்னைக்கு மற்றொருத்தர் பேசுவதாக இருந்தது. ஏதோ காரணத்தினாலே இது அடியனுக்கு இடப்பட்டு இருக்கிறது. திருப்பாவை என்பது நம்ம சம்பிரதாயத்துல மிகவும் உயர்ந்த சிவபிரபந்தம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இது ஒன்றும் அடியேன் சொல்ல வேண்டியதே இல்லை. இங்க இத்தனை பேர் இந்த காலை வேளையில் அனைவரும் கூடி இந்த திருப்பாவையினுடைய அர்த்தங்களை அனுபவிக்க வேணும் என்கிற இச்சையோடு வந்திருப்பதே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கேட்ட அனுபவமாக இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுமே நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல திருப்பாவைக்கு உண்டான ஏட்டம் என்ன அப்படின்னு எடுத்துன்னு பார்த்தோம்னா, அடியன் சொல்றதுக்கு பதிலா யாராவது ஜாயின் பண்ணுவா, நீங்களே சொல்லுங்களேன். இந்த திருப்பாவைக்கு என்ன ஏற்றம்? இத்தனை வருஷமா திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய எண்ணத்தில் திருப்பாவை உங்களுக்கு ஏன் உயர்ந்தா இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. சுவாமி, பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். ரொம்ப அடியன் சுவாமி, அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா. 4000 பாடல்கள்ல ஆழ்வார்கள் சாதிச்ச அத்தனையுமே 30 பாசுரத்துக்குள்ள அடக்கி நமக்கு ரொம்ப சுருக்கமா திருப்பாவையில ஆண்டாள் வெளிப்படுத்தி இருக்கா சுவாமி. அடியன் அதனால இந்த திருப்பாவையினுடைய வைபவம்ன்றது இப்போ தெரிவித்தது போலவே மிகவும் உயரிய வைபவத்தை கொண்டது. நமது மார்கழி மாசத்துல மட்டும் அனுபவிக்கிறதுனால பல சமயங்கள்ல இதனுடைய பெருமையை நான் ரியலைஸ் பண்றது இல்லை. இப்படி திருபாய் மொழிக்கு தன வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன. 6000 படி, 9000 படி, 12000 படி, 24,000 படி, இத்தனை வியாக்கியானங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அது போலவே திருப்பாவைக்கும் பல வியாக்கியானங்கள் இருக்கின்றன. ஆச்சாரியர்கள் மிகவும் பிடித்த கிரந்தமாக இந்த கிரந்தம் அமைந்திருக்கிறது. ஜனன்யாச்சாரியர் திருநாராயணபுரத்தாய் என்பவர், அவர் 2000 படி என்னும் 4000 படி என்னும் வியாக்கியானங்களில் இந்த திருப்பாவைக்கு இட்டருள் இருக்கிறார். அதுபோலவே 6000 படி வியாக்கியானம் மிகவும் உயர்ந்ததான வியாக்கியானம்
6000 பெரிய வியாக்கியானத்தை அழிவன்வாள பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்கிறார். 3000 பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். 4000க்கும் பொருளுரைத்தவரான பெரியவாச்சான் பிள்ளை திராவிட வேத பாஷைக்காரர் என்றே போற்றப்படுபவர். அவர் இதற்கு வியாக்கியானங்கள் இட்டு இருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மிகவும் குறைந்த காலத்திலே நமக்கு இத்தனை வியாக்கியானங்களுடைய சீரிய பொருட்களை அனுபவிப்பது என்பது இயலாத காரியமாகும். ஆனாலும் கூட ஏதோ காலத்துக்கு ஏற்றார் போல் முக்கியமா கேட்பவர்களுக்கு இந்த வியாக்கியானங்களை எல்லாம் தகுந்த அதிகாரிகளிடம் அதை கற்க வேண்டும். இந்த வியாக்கியானங்களில் இருக்கிற அரிய பொருட்களை எல்லாம் கற்க வேண்டும். மார்கழி மாசத்துலதான் கற்கணும்னு அவசியம் இல்லை. எந்த காலத்திலே வேண்டுமானாலும் கற்கலாம். பல நுண்ணிய பொருட்கள் இருக்கின்றன. எம்பெருமானாரே இதை பற்றி சாதிக்கும் போது இதற்கு நாம அர்த்தம் சொல்றதுன்னு அவரே பெருமானாரை போன்றவரே வியக்கக்கூடிய அளவுக்கு பலர் சொன்னது போலவே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்னும் இந்த 4000 இருக்கிற அத்தனை அர்த்தங்களும் இதுல 30 வாசகங்களில் நமக்கு கிடைக்கிறது என்னும் சொல்கின்றபடியே இந்த அர்த்தத்தினுடைய சீர்மை உயர்ந்ததாக அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு நூலை தொடங்கும் போது 3 விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேணும். திருப்பல்லாண்டிலேயும் நாம் கண்டோம், இங்கேயும் நாம் காண இருக்கிறோம். அது பக்தர் வைலட்சண்யம் என்பவர்கள் பிரபந்த வைலட்சண்யம், பிரஸ்பாஜ்ய அல்லது விஷய வைலட்சண்யம் என்று 3 விஷயங்களை சொல்வார்கள். வைலட்சண்யம்னா சிறப்புன்னு, பக்தர் வைலட்சண்யம்னா சொல்பவருடைய சிறப்பு, யார் கூறுகிறாரோ, நூலின் ஆசிரியர் யாரோ ஆசிரியரின் சிறப்பு. அதுபோலவே பிரபந்த வைலட்சண்யம் நூலின் சிறப்பு, அந்த நூலுக்கு என்ன அர்த்தம், அதுபோலவே அதில் காட்டப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு என்ன சிறப்பு. இந்த 3 விஷயங்களை கொண்டு அனுபவிப்பது என்பது வழக்கமாக அவதாரிகைகளில் நாம் பெரும்பாலும் காண்கிறோம். அவதாரிக்கிற முன்னுரை வழக்கத்துல இது எவ்வாறு அமைந்திருக்கிறது, இந்த நூலை கற்பதனால் ஆன பயன் என்ன, இதை இயற்றியவருடைய பெருமை என்ன என்பதையெல்லாம் விளக்குகின்ற பகுதி. அந்த பகுதியில ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன், ஒப்புமை நோக்கி பார்த்து இதோட அதை கம்பேர் பண்ண எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு கம்பேரிசன் தொடக்கத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, இப்போ தேகாத்மா அபிமானம் என்று கூறுவார்கள். அதாவது சரீரமே ஆத்மா என்று எண்ணி இந்த சரீரத்துக்கு என்ன நன்மைகளை தேடிக்கொள்ளலாம், உண்டியே உடையேன் எல்லாம் சொல்கின்றபடியே இந்த சரீரத்துக்கு என்னென்ன நன்மை, ஏதோ விஷயங்களுக்கு பின்னாலாம் ஓடினேன்னு எது பின்னாடியெல்லாம் ஓடி அப்படியே தேடிக்கொண்டு இருக்கின்ற நம்மை போன்ற சம்சாரிகளுக்கும் ஆத்ம ஞானம் கைவந்தவர்களான ரிஷிகளுக்கும் ஆத்மானா என்ன என்று அறிந்து ஆத்ம உஜ்ஜீவனத்தில் நாட்டமுள்ளவர்களாய் அந்த ஞானம் கைவந்தவர்களாய் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கும் ஒரு பெரிய மலைக்கும் ஒரு சாதாரண மடுவுக்கும் இருக்கிற இல்ல ஒரு சின்ன அணு பரமாணுன்னு பர்வத பரமாணுன்னு அந்த கம்பேரிசன் வருது. சின்ன ஒரு அணுவிலேயும் அணுவாக நீங்க சொல்கிறார்களே மிகவும் நுண்ணிய பொருள்னு, அந்த நுண்ணிய பொருளுக்கும் மிக பெரிய மலைக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளவு வித்தியாசம் உண்டு. ஏன் அவ்வளவு வித்தியாசம் உண்டுன்னா அந்த ஆத்ம ஞானத்தினுடைய சீர்மை அவ்வளவு பெரியது. அவ்வளவு பெரிதாக இருக்கிறபடியினாலே அந்த ஞானம் கைவந்தவர்கள் அத்தனை உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ ஆத்ம ஞானம் கைவந்தவர்களான ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அப்படின்னு எடுத்துன்னு பார்க்கிறார். ஆழ்வார்கள் என்ன செய்தார்கள், ரிஷிகள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருக்குமே ஆத்ம ஞானம் கைவந்திருக்கிறது. ஆனால் ரிஷிகளுக்கு ஏற்பட்ட நன்மை எல்லாம் எவ்வாறு ஏற்பட்டது அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா அதெல்லாம் ஸ்வயத்தனத்தாலே தங்களுடைய முயற்சியாலே அது ஏற்பட்டது. ஆனால் ஆழ்வார்களுக்கோ இது பகவானுடைய மயவனம் அதிநலம் அருணினன் என்கிறபடியே அவனுடைய இதயதுக்கமான கிருபையினாலே அது ஏற்பட்டது. அதனால இது நேச்சுரலா வருது, பகவானுடைய அனுகிரகத்தினால நேச்சுரலாவே அவர்களுக்கு அது இயற்கையாக ஏற்படுகிறது. மற்றவர்கள் அதை முயற்சித்து பெறும்படியாக இருக்கிறது. ஒரு விஷயத்த நேச்சுரலா வச்சே அது
பூர்த்தி உடையதாக இருக்கும். அது நேச்சுரலா வராம நம்ம ஏதோ முயற்சி பண்ணி அதை ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம்னா அப்ப அது சரியா வராது இல்லையா? அதே மாதிரி ஆழ்வார்களுக்கும் ரிஷிகளுக்கும் அந்த வாசி உண்டு. ஆழ்வார்களுக்கு அந்த பூர்த்தி ஏற்படுகிறது. எந்த வாசி உண்டுனா இந்த பெரிய மலைக்கும் இந்த அணுவிலேயும் நுண்ணிய பொருளாக ஒண்ணு இருக்கிறதுன்னு சொன்னமே, அதுக்கும் இதுக்கும் என்ன வாசி இருக்கிறதோ அதே அளவிலான வாசி இவர்களுக்கும் இருக்கிறது. அது போலவே இன்னொரு கம்பாரிசன் எடுத்துக்கிறார். இந்த ஆழ்வார்கள் இவர்கள் தாங்கள் பகவானை அனுபவிக்க வேணும், பகவானாலே தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ள வேணும் நினைக்கக்கூடியவர்களாக ஆழ்வார்கள் அனைவருமே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒருத்தரான பெரிய ஆழ்வார் பகவானுக்கு ஒரு சமிருத்தி ஏற்பட வேணும், பகவானுக்கு நன்மை ஏற்பட வேணும் எனக்கூடியவராக பெரியாழ்வார் இருந்திருக்கிறார். அதனால இந்த ஆழ்வார்களை எல்லாம் பார்க்கும்போது மங்களாசாசனத்திலே, மங்களாசாசனம்ன்றது அனைத்து ஆழ்வார்களும் செய்திருக்கிறார்கள். ஆனா அதிலேயே பெரியாழ்வாருக்கு இதிலேயே நோக்காக இருந்திருக்கிறது. மங்களாசாசனமே நோக்காக உடையவராக பெரியாழ்வார் இருந்திருக்கிறார். பகவத் சமிருத்தி ஒன்னையே எண்ணுபவராக அவர் இருந்திருக்கிறார். அதனால அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த இதே போன்ற வித்தியாசம் இருக்கிறது, வாசி இருக்கிறது. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்துட்டே போய் கடைசியில இப்ப எங்க இதான் இறுதியா கிளைமேக்ஸ்ன்னு முடியுறது. எங்க முடியுறதுன்னா கடைசியில எடுக்கிற வாசி என்னன்னா பெரியாழ்வாருக்கும் பெரியாழ்வாருடைய அன்புள்ளையான ஆண்டாளுக்கும் இத்தகைய வாசியே இருக்கிறது. ஆண்டாளுடைய பெருமையை இந்த இடத்துல அஞ்சி கொடுக்கிற சந்ததியாய் ஆழ்வார்கள் தந்தையிலே விஞ்சி நிற்கும் தன்மையாளாயின அத்தனை ஆழ்வார்களை விடவும் விஞ்சி நிற்கும் தன்மையை உடையவளாக ஆண்டாள் இருக்கிறாள். இந்த உயர்வை இந்த இடத்துல எடுத்துக்காட்டு. பெரியாழ்வாரும் கூட இது பல காரணங்கள் இருக்கு. பகவத் சமிருத்தியை பகவானுக்கு எல்லா நன்மையும் ஏற்பட வேணும் என்று பெரியாழ்வார் என்கிறார். ஆனா ஆண்டாளுக்கோ பாகவத சமிருத்தி அது முதன்மையாக இருந்தது, அது ஆண்டாளுக்கு சிறப்பு. ஆனா இது இன்னொரு காரணமும் சொல்லணும். இவர்களெல்லாம் ஆண்களாக இருந்து கொண்டு பகவானை காமுற்றார்கள். இவள் பெண்ணாக இருக்கிறபடினாலே இவளுடைய நிலை பகவானை ஒப்பு நோக்கு பார்க்கும்போது அது பள்ளமடையாக இருந்தது. அதனால இது ஒரு நேச்சுரல். திருப்பியும் அந்த நேச்சுரல்னு ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் சொன்னோமோ அதே மாதிரி இந்த இடத்துல அது இயல்பாகவே விடுகிறது. ஒரு ஆணை பார்த்து பெண் காமறுவது என்பது அது இட் இஸ் மோர் நேச்சுரல். ஆணை ஒரு பாவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு நாயிகா பாவத்தை எடுத்துண்டு பார்க்கறதுன்றதுக்கும் அதுல வித்தியாசம் இருக்குது. அதனால அந்த விஷயத்தையும் எடுத்துணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் எல்லாம் பகவானாலே மயபெற மதிலிடம் அருள பெற்றவர்கள். இது ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஆனா ஆண்டாளுக்கு ஒரு நில் சுத்தம் உத்பவத்தை கிருஷ்ணம்னு கண்ணனை எழுப்புபவளாக, கண்ணனை எழுப்பி அவனுக்கு மயபெற மதிலிடம் அருளக்கூடியவளாக இவள் இருக்கிறாள். அவனை உணர்த்தி நமக்கு பாரார்த்தியம், உனக்கே நாம் ஆட்பட வேணும் என்பதை அவனுக்கு அறிவிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். தொண்டர்படி ஆழ்வாரும் கூட திருப்பள்ளி எழுச்சியில எம்பிரமானை உணர்த்தினார், பள்ளி உணர்த்தும் வீரான் உணர்த்தினார். ஆனால் அவரும் ஒரு காலத்திலே பகவானாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார் அப்படின்னுதான் சரித்திரம். ஆனா ஆண்டாளுக்கு முளைக்கும் போதே அந்த திருத்துவாழையானது அது மனத்தோட முளைக்குமா போல தொடக்கத்திலிருந்தே பகவானுக்கே உரியவளாக இருந்து கொண்டு அவரை பிரயம் தொடங்கி என்னும் ஆதரித்த தடமுடிகள் துவரை பிரானுக்கெண்டே சங்கரித்து தொழுது வைத்தேன் என்னும்படியாக அவனுக்கேயாக இவள் இருக்கிறாள். இந்த விஷயங்கள்லாம் எடுத்துண்டு ஆண்டாளுக்குண்டான ஏற்றத்தை பக்திரு வைலட்சணியம்னு சொல்றோம். வியாக்கியானத்தில் பதின்மருடைய ஞானமும் ஸ்திரீதனமாக இவள் பக்கலிலே குடிகொண்டது. இந்த ஆழ்வார்கள் பதின்மருடைய மேன்மை எல்லாம் அவர்களுடைய ஞானம் எல்லாம் இவளுக்கு இயல்பிலேயே அமைந்து விட்டது, ஸ்ரீதனமாக இவளிடத்திலே அமைந்து விட்டது. திருப்பாவை அருளி செய்தவளான ஆண்டாளுடைய சிறப்பு பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகவே இருக்கிறபடியினாலே தொடக்கத்திலிருந்தே கர்மாதீனமாக பிறந்தால் அந்த கர்மத்தினுடைய பலன்களை அனுபவிப்பதற்காக பிறந்தால் அதை இழுத்துன்னு போற திசையில நம்ம போயிட்டே இருப்போம்.
பூமி பிராட்டியினுடைய அவதாரமாகவே தோன்றி இருக்கிறபடினாலே தொடக்கத்திலிருந்தே தன்னுடைய நிலை மாறாதவளாக ஆண்டாள் இருந்திருக்கிறாள். தொடக்கத்திலிருந்தே அது மட்டும் இல்லாமல் பகவானையும் உணர்த்துபவளாக இருக்கிறாள். பகவானையை எழுப்பி இதுதான் சிரசித்தமான அர்த்தம், வேதாந்தத்தினுடைய அர்த்தம் இதுதான் யாருக்கு உபதேசித்தாள்னா பகவானுக்கு உபதேசித்தாள். பகவானுக்கு பெயரோரும் எதிரும் மறுபடியும் இத்தகைய மேன்மை உடையவளாக இருக்கிறாள் இந்த வெளியில தெரிவிக்கிறார். இப்போ இது வந்து வக்திருவை லட்சணம்னு சொன்னாங்க. இந்த ஆசிரியனுடைய சிறப்பு அந்த கணக்கில் இதெல்லாம் வருகிறது. அடுத்ததாக இந்த நூலினுடைய சிறப்பு, இந்த நூலுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு பலர் தெரிவித்தது போலவே எத்தனையோ இப்போ விஷயத்த வந்து ரொம்ப சுருக்கமா சொன்னாலும் அது நமக்கு மிகவும் எளிதாக விளங்கும்படியாக இருக்காது. அதை ரொம்ப லாங்கா எடுத்துட்டு போய் சொன்னாலும் 1000 பாசுரங்கள். சில நாட்களுக்கு முன்னால் விஷ்ணு புராணமும் அனுபவித்தோம். அது கிட்டத்தட்ட 6 அம்சங்கள் தனியோ ஸ்லோகங்களாக அது பரவி இருந்தது. அது பல வாரங்களாக அனுபவிக்கும்படியா இருந்தது. அது சில சமயங்கள்ல ஒரு வாரத்துல சொல்றது அடுத்த வாரத்துல நினைவிருக்குமான்னு கூட சரியா தெரியல. அந்த மாதிரி அது விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கிறது. இத்தகைய குறைகள் அதுக்கு சொல்லலாம். அது போலவே மற்றொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சுருக்கமா சொன்னாலும் 10 நிமிஷத்தை சொல்லிடலாம், இவ்வளவுதான் விஷயம்னு ரொம்ப ஹைலி கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல அது சொன்னாலும் அதுவும் நம்முடைய நெஞ்சில அது நிலைக்காது. ஏன்னா என்ன சொன்னாருன்னு தெரியாது. ஏதோ 10 விஷயம் கேட்டு இருக்குச்சு, அது 11 இதையும் கேட்டுன்ற மாதிரி அது மிகவும் சுருக்கமாக அமைந்துவிடும். அதனால ரொம்ப டீட்டெயில்டா இருந்தாலும் அது நம்ம மனசுல நிற்காது. அது அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் இன்னைக்கு எதுவும் எவ்வளவோ குறைஞ்சி போச்சு இன்னைக்கு. அதனால அதை கவனித்து கேட்கிற நிலை இல்லை. இல்லை ரொம்ப சுருக்கமா இருந்தா அந்த சுருக்கத்தில் இருக்கிற நுட்பமான விஷயம் அந்த சூக்மத்தை அறிவது அது மிகவும் கடினமாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் இது வெறும் 30 பாசுரங்களாக மற்றவர்கள் கூறியது போலவே அனைத்து அர்த்தங்களையும் தனக்குள்ளே கொண்டதாக 30 பாசுரங்களை மட்டுமே கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பது இதனுடைய சிறப்பு. இந்த பிரபந்தத்தினுடைய சிறப்புன்னு சொல்லிச்சு அது சொல்றோம். இந்த ரொம்ப விஸ்தாரமா சொல்றது ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்றது நம்ம பகவத்கீதையிலையும் காணலாம். இதுவும் அவதாரிகையிலே காட்டப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையை எடுத்துன்னு பார்த்தா 18 அத்தியாயம் சொல்லியிருக்காரு. 18 அத்தியாயத்தை ஒவ்வொன்றா கேட்டுட்டு வரைச்ச 7ஆவது அத்தியாயம் 8ஆவது அத்தியாயத்திலேயே என்ன சொல்றாரு, ஏதோ சொல்றாரு, நமக்கு ஏதோ தெரியல மாதிரி இல்லையன்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கும். அது சாரமான விஷயம் என்னன்னா, பகவான் உபாயமாக இருக்கிறான். பகவான் உபாயமா இருக்கான்றது எங்க சொல்லியிருக்காருன்னா 18ஆவது அத்தியாயத்தோட இறுதியில சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட கீதையோட உபதேசமே முடியக்கூடிய கட்டத்துல 18 அத்தியாயத்தோட கடைசியில சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தர்ம ஸ்லோகம் ஏன் கடைசியில சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு மற்றவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். சரி, கடைசியில சொன்னாரு, அதையாவது என்ன ஓரளவுக்கு விவரித்து சொன்னாருன்னா அது விவரித்து சொல்லல, அது ஒரே ஸ்லோகத்துல சொல்லி விட்டுட்டார் கடைசியில. அப்படி இல்லாமல் அது ரொம்ப விஸ்தாரமாக இல்லாமல் ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாமல் ரைட் சைஸ்ன்ற மாதிரி, அதுவும் இன்னைக்கு மார்கழி மாசத்துல இப்ப வந்து ஒவ்வொரு நாள் ஒரு பாசுரம் 30 சொல்றோம். ஆனா ஒரு நாள் ஒரு பாசுரத்தை அனுபவிப்பது அதனுடைய அர்த்தானுசந்தானம் பண்றதுன்றது எவ்வளவு கன்வீனியன்டா இருக்கு இல்லையா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இதுல. அதனால அவ்வளவு உயர்வை பெற்று இருக்கிற கிரந்தமாக திருப்பாவை அமைந்திருக்கிறது. அதனால இது திருப்பாவைன்றது மார்கழி மாசத்துல மட்டுமே அனுபவிக்க வேண்டிய விஷயம் இல்லை, இது நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டிய விஷயம். பெரியவர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள். வேற எது தெரியலனாலும் திருப்பாவையாவது தெரிந்து கொள்ள வேணும் என்பதை காட்டுகிறார்கள். காரணம் என்னன்னா, அத்தனை சுபரதாய அர்த்தங்களும் இதற்குள்ளே பொருந்தி இருக்கின்றன. பிரபந்த வைலட்சண்யம்னு எடுத்துட்டா அடுத்து விஷய வைலட்சண்யம். விஷய வைலட்சண்யம் வந்து ரொம்ப அழகா காட்டப்பட்டிருக்கு திருப்பாவையில். எடுத்த எடுப்பிலேயே இதுல ஏதோ சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ படிச்சுட்டே வரணும், ஒரு 4, 5, 6ன்னு போனாதான் கடைசியில தெரியும்லாம் கிடையாது. எடுத்த எடுப்பிலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான், எடுத்த உடனே அவனே உபாயம் என்பது முதல் பாசுரத்திலேயே காட்டப்பட்டிருக்கு. அது போலவே இறுதியான பாசுரம் 29வது பாசுரம் சித்தஞ்சிறுகாலையில உன்னனுக்கு டோமேயாவும் உனக்கேயாம் ஆட்சேபம் என்று பிராபியமும் காட்டப்பட்டிருக்கிறது. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும்
மற்றவரும் சொன்னபடியே வேதம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கிறது என்னும் 4000 இருக்கிற அர்த்த விசேஷங்களும் திருப்பாவையில் இருக்கின்றன என்று காட்டினபடியே இது எப்படி இருக்குன்னா, எல்லா சாஸ்திரத்துக்கும் நோக்கு வந்து 5 விஷயம்தான். மிக்க இளநிலை, மெய்யாம் உயிர்நிலை, தக்க நெறி, அதற்கு என்ன தடை, அது தடையாக தொக்கியலும் ஊழ்வினை, வாழ்வு. இதுதான் இது சொல்லணும். பேரு அர்த்த பஞ்சகம்னு பேரு இது. அதுக்கு பரமாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்மா ஸ்வரூபம், அது போலவே அதற்கு உபாயம் என்ன, அடைய தகுந்த புருஷார்த்தம் என்ன, அதற்கு தடைகள் என்ன, இந்த 5 விஷயத்தை சொல்றதுதான் சகல சாஸ்திரத்திற்கும் நோக்கமாக இருக்கிறது. அந்த 5 விஷயங்கள்ல பரமாத்ம சுரூபமும் ஜீவாத்ம சுரூபம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, அது தெரிஞ்சுட்டாதான் அதற்கு தகுந்த பேரு எது, அதுக்கு தகுந்த புருஷார்த்தம் எது, அந்த புருஷார்த்தத்துக்கு அடைவதற்கான வழி என்ன, அந்த வழியில் செல்லும்போது நாம் தவிர்க்க வேண்டியவை எவை என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அதுவே ஏதுவாக இருக்கும். அதனால முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஸ்வரூபானுரூபமான நம்முடைய மெய்நிலைக்கு தகுந்ததான, அதுபோல் பகவானுடைய நிலைக்கு தகுந்ததான பேரு எது, அதற்கு வழி எது, இதுதான் வந்து முக்கியமா தெரிஞ்சு. இந்த 2 விஷயத்தை திருப்பாவை தொடக்கத்திலே ஒண்ணும் இறுதியிலே ஒண்ணுமாக புருஷார்த்தத்தையும் அதற்கான வழியையும் காட்டுகிறது. ஆறும் பேரும் சொல்றோம் இல்லையா, ஆறுனா வழி, பேர் என்ன, நாம் அடையக்கூடிய புருஷார்த்தம், ஸ்வரூபானுரூபமான புருஷார்த்தம், இரண்டையும் அறிவிக்கிறது. இதுதான் விஷயம். திருப்பாவைக்கு விஷயம் என்பது இவ்வளவுதான். நமக்கு ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த பயன் என்ன, பகவானுக்கே ஆட்செய்வது. பகவானுக்கே ஆட்செய்வதாகிற நிலை நமக்கு அமைவது எவ்வாறு, அவனாலே. இதுதான் வந்து திருப்பாவையினுடைய ஆரம்பம் என்று சொல்லலாம். இந்த விஷயத்தை வந்து இவ்வளவு தெளிவாக நமக்கு ஆண்டாள் காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்துக்கு அப்புறம் பேக் ஸ்டோரின்னு ஒன்று சொல்லணும். திருப்பாவை ஏன் ஏற்பட்டது, திருப்பாவையிலே இருந்து ஏதோ பேசிக்கொள்வது போலெல்லாம் இருக்கிறது, யாரிடத்திலே ஆண்டாள் பேசுகிறார், செல்வச் சிறுவீர்கள்னா இந்த இடத்துல முதல் பாசத்திலேயே இருக்கிறது. இதெல்லாம் யாரை உத்தேசித்து இருக்கிறது, இதுக்கு பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வாறு ஆண்டாள் பகவானிடத்திலேயே, அதாவது மாநிலருக்கு பேசப்படி வாழ இல்லைன்னெல்லாம் பகவானுக்கே ஆட்பட்டவளாய் இருக்கிற நிலையில அவளும் வடபெருங்கோயிலுடைய இடத்துல சென்று அவனோடே சம்சயிக்க வேணும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள். ஆனால் அது நேராமையாலே அவன் அச்சா சமாதியை கடக்காமல் அப்படியே தூங்கிட்டான். அதனால இதற்கு என்ன உபாயம், என்ன வழி, என்ன தேட. இப்ப சீதா பிராட்டிக்காவது ஒரு வில்லு இருந்தது, நப்புண்ணை பிராட்டிக்காவது அந்த 7 எருது அடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு தடை இருந்தது. அந்த தடை நீங்கினால்தான் அடைவது என்ன. ஆண்டாள் நாச்சியாருக்கு அது எதுவுமே இல்லாத போது ஏன் பகவான் நம்மோட சம்சேஷிக்காமல் இருக்கிறான், தடையே இல்லாத போது என்று பார்த்தபோது, அப்போ இந்த சரித்திரம், இந்த விஷ்ணு புராணம் கேட்டவர்களுக்கு நினைவு இருக்கும். விஷ்ணு புராணத்திலையும் பார்த்தாங்க, கண்ணன் கோபியரோடு கூடின பின்பு அவன் பிரிந்தான். ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆனந்தம் வந்து ஒரு அளவுக்கு மீறி சென்றால் அது அவர்களுக்கு ஆபத்தாக போய்விடும் என்று அவர்களிடமிருந்து அவன் விலகினான். விலகின போது அவர்கள் மிகவும் துயருட்டார்கள். துயருட்ட போது என்ன செய்தார்கள், ஒருத்தி தன்னையே காளியன வச்சுட்டார், காளியன் மேல் நான் தான் கண்ணன் என்று சொல்லி நர்த்தனம் ஆடினாள். இதெல்லாம் பார்த்தோம். அது போலவே ஒருத்தி வந்து கோவர்தனத்தை தூக்கி கொண்டு, நான் தான் கண்ணன், நான் கோவர்தனத்தை தூக்குகிறேன்னு அவள் தூக்கினாள். இது போல கண்ணனை அனுகரித்து அவர்கள் தரித்தார்கள். அதாவது கண்ணனுடைய நினைவாகவே இருந்து கொண்டு கண்ணனை அனுகரித்து தரித்தார்கள் என்பதை இந்த சரித்திரத்தை பார்த்தோம். அந்த சரித்திரத்தை அறிந்தவளான ஆண்டாள் என்ன செய்தாள்னா, அது போலவே இந்த இடத்திலேயும் தாமும் கண்ணனை அனுகரிக்காமல் அந்த கண்ணனை அனுகரித்தவர்களான கோபியர்களை அனுகரித்தாள். அதனால் தானே ஒரு கோபியாக கொண்டு, பெண்ணாக கொண்டு, அது போலவே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாக கொண்டு, வடபெருங்கோயிலுடைய சன்னதியே கண்ணனுடைய மாளிகை, நந்தகோபருடைய மாளிகையாக கொண்டு, இப்படியெல்லாம் அனுகரித்துனா இது வந்து அவ்வாறு அந்த பாவனையை ஏற்படுத்தி கொண்டு, பாவனா பிரகர்ஷம் என சொல்லுவார்கள். அதனால அதிலேயே தம்மை ஈடுபடுத்தி கொண்டு அவ்வாறு தரிக்கலாம் என்று 30 பாசுரங்கள் ஏற்பட்டிருக்கிறது.
இதுல விஷயம் என்னன்னா, இது ஸ்டோரி. இது எதை அனுகரித்து இது நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு இது பேக் ஸ்டோரின்ற மாதிரி சொல்றோம். ஆனா இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் ஏதோ நோன்பு நோக்கிறார்களே, இந்த நோன்பு என்னது என்று கேள்வி வரும். இதுக்கும் இன்னொரு கதை இருக்கு. அதாவது கண்ணன் கோபியரோட கூடியிருந்த காலத்துல இந்த பெரியோர்கள் எல்லாம், இந்த ஊரில் இருக்கிற பெரியோர்கள் எல்லாம் இவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் பிரித்து வைத்தார்கள் என்ன அந்த சரித்திரம் இடத்துல காட்டப்படுகிறது. அப்போ பிரித்து வைத்த காலத்துல பகவான் என்ன பண்ணினான்னா, இவர்களோட கூட வேண்டும் என்று சங்கல்பிக்க வருணன் மழை பொழியாமல் இருந்தான். அப்ப அவன் மழை பொழிய வேணும் என்பதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள்னா நோன்பு நோட்டார்கள் என்று சரித்திரம் அந்த இடத்திலே அமைந்திருக்கிறது. அவ்வாறு நோன்பு நோக்க வேணும், மழை பொழிவதற்காக நோன்பு நோக்க வேணும் என்று இவர்கள் நோக்க முற்படும் போது, அப்போது இவர்கள் என்ன தீர்மானித்தார்கள்னா, நந்தகோபருடைய திருக்குமாரனான கண்ணனே இந்த பெண்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து கொண்டு இந்த நோன்பை நடத்த கடவன் என்று தீர்மானித்தார்கள். இது இன்னொரு ஸ்டோரி பேக்ரவுண்ட். அந்த கதை தான் இந்த இடத்துல எடுத்து பேசப்படுகிறது. கண்ணன் இவர்களை நோன்பு நோட்டற்காக அதற்கு தலைவனாக இருந்து கொண்டு அதை நடத்தி கொடுப்பவனாக அவன் இருக்கிறான். இந்த ஆட்பெண்கள் எல்லாம் கூடி நோன்பு நோக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல பேக்ரவுண்ட். அதை வைத்துக் கொண்டுதான் இந்த இடத்துல இந்த சரித்திரம் பேசப்படுகிறது. அதனால இந்த பேக்ரவுண்டோட இன்னைக்கு முதல் பாசுரம், ஆறழி திங்கள் மதுரைந்த நன்னானால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழி சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்துழன் நந்தகோபன் குமரன் எராண்டு கண்ணே சோத இளஞ்சிங்கம் ஆர்மேனி செங்கின் கதிர்மதியம் போர் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ படிந்தேலோர் என்பவை நீ பாசுரம் அமைந்திருக்கிறது. இதுல இந்த நீராட்டம் நோன்பு அப்படின்ற விஷயம் எல்லாம் அது சுவாபதேசம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதாவது தோன்றுவது போல் ஒன்றாக இருந்தாலும் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய உள்ளுரை பொருள் என்பது வேறாக அமைந்திருக்கிறது. இதுலயே பாக்குறோம், கரவேல் பெண்ணிலேயே இறைவா நீ தாராய் பறையலோர் என்பவை பறை கேட்ட அவன் பறை கொண்டு கொடுத்தான். அப்ப இட்டைப்பறை கொள்வான் அண்டுகான் கோவிந்தா எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் முன்னோடு விட்டோமேயாகவும் உனக்கே மாற்றுவோம்னு அந்த பறையின்றி இவர்கள் கூறி வந்தது என்னன்னா கைங்கரியம் என்பது கடைசியில அந்த பாசுரத்துல விளக்கப்பட்டது. அது போலவே இந்த இடத்துல இந்த நீராட்டம் என்கிறார்களே, இந்த நீராட்டம் என்பது என்னன்னு சொன்னா, நீராட்டம் என்பது பகவத் அனுபவம், பகவத் முன்னானுபவமே இங்க நீராட்டம் என்று பேசப்படுகிறது. பகவானிடத்துல ஈடுபட்டு அவனை அனுபவித்தல், அதுதான் இந்த இடத்துல நீராட்டம் என்று பேசப்படுகிறது. அந்த பகவத் அனுபவத்துக்கு இவர்கள் அனைவரையும் அழைக்கிறார்கள். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள்கள். இந்த மார்கழி மாசம் தொடங்கும் போதே பெரிய கம்பீர மனோசாரினாக அளவந்தார் தெரிவித்தபடியே அடியார்களுக்கு உகந்த காலத்துல தானாகவே எல்லாமே அமைந்து விடுகிறது. அது போலவே இவர்கள் தொடங்குகின்ற காலத்துல மதியும் பூர்ணச்சந்திரனாக பௌர்ணமியாக இன்னைக்கு தோன்றுகிறான் என அந்த விடயத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார்கள். தொடக்கத்திலேயே காலத்தின் கொண்டாட்டம் அமைந்திருக்கிறது, காலத்தை கொண்டாடுகிறார்கள். ஆகா, எவ்வளவு உயர்ந்த காலம் அமைந்தது! இத்தனை நாட்களாக எந்த ஊரின் பெரியோர் நம்மை தடுத்து வைத்திருந்தார்களோ அந்த பெரியோரே நம்மை இன்னும் கண்ணனோட சேர்க்கும்படியான நிலை ஏற்பட்டிருக்கிறதே என்ன அவர்கள் எல்லாம் போக்கும்படியாக இந்த காலத்தினுடைய பெருமை. இது திருப்பி விஷ்ணு புராணத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இந்த விதுரர் என்பவர் எத்தனையோ காலம் பிரிந்திருந்தார். ஆனா ஒரு காலத்துல கம்சனையா இத்தனை நாட்களாக கண்ணனை விரோதித்துக் கொண்டிருந்த கம்சனே இவரை கண்ணனிடத்திலே அனுப்பிய போது இவ்வளவு அழகான காலம் நமக்கு ஏற்பட்டதுன்னு காலத்தை கொண்டாடியது போலவே இந்த இடத்துல இத்தனை நாட்களாக நம்மை பிரித்து வைத்தவர்களே நம்மை இன்னும் கண்ணனோடு சேர்த்து வைக்கிறார்களே, இந்த காலத்தினுடைய பெருமை என்னான்னு காலத்தை கொண்டாடுவது என்பது இடத்துல அமைந்திருக்கிறது. இடத்துல மதி நிறைந்த நன்னாள்னு சந்திரன் பூரணனாக இருக்கிறான், முழுமை பெற்றிருக்கிறான் சொன்னா இந்த இடத்துல மதி நிறைந்த நன்னாள்னு மதியே நிறைந்ததாக இந்த நாள் இருக்கிறது என்றும் கொள்ளலாம். திங்கள் திருமுகத்து கேழையாறுன்னு பின்பு சொல்கிறார். அப்ப இந்த மதி என்பது இந்த கோபியர்களுடைய திருமுக மண்டலமே தான் அது, அல்லது அவர்களுடைய ஸ்வரூபம்
நிரம்ப பெற்றவர்களாக அவர்கள் இன்று இருக்கிறார்கள். சொரூப நிறைவு அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் சொரூப மலர்ச்சி பெற்ற நாளாக இந்த நன்னாள் அமைந்திருக்கிறது. மதிநிறைந்த நன்னாள். இது பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டதுனாலே இது சாஸ்வதமான நிறைவு ஏற்பட்டு இருக்கிறது. சந்திரனுக்கோ ஒரு காலத்திலே அது ஏற்பட்டு ஒரு காலத்திலே க்ஷயமடையும்படியாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் இது பகவத் அனுகிரகத்தினாலே ஏற்பட்டதாகையாலே இது மிகப்பெரிய நிறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால காலத்தினுடைய பெருமை. இது மார்கழி மாசத்துல மாசானாம் மார்கசீஷோகம்னு இது வைஷ்ணவமான மாசம். பகவானே இந்த மாசம்தான் நான் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அடுத்து வருகின்ற உத்தராயணத்துக்கு முன்பு இருக்கிற புண்ணிய காலமாக இது இருக்கிறது. இதற்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் நாளின் பிரம்ம முகூர்த்தத்துக்கு போலே இது ஆண்டின் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கிறது. என்னெல்லாம் காலத்துக்கு உண்டான சிறப்பு எத்தனையோ இருக்கிறது. அப்படி இருக்க செய்தே இது பகவானுடைய அனுகிரகம் நம் பேரிலே பலிக்கின்ற காலம். அது பலித்த காலத்திலே ஸ்வரூபம் மலர்ச்சியை பெறுகிறது என அந்த ஏற்றத்தை கொண்டாடுகிறார்கள். அதனால இது நன்னாள், எவ்வளவு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இது என்ன நல்ல நாள், இத்தனை நாள் என தீய நாள்னு சொன்னா பகவத் சம்பந்தம் இல்லாத நாள் நமக்கு கெடுதலை தருவதாகவும் இந்த காலத்துல அது நன்மையை தருவதாகவும் இருக்கிறது. இதுவும் வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கு. மகாராஜர் சுக்ரீவர் விபீஷணனை சேர்த்துக்கவே கூடாதுன்னார். விபீஷணன் சரணாட்சி பண்ணி வரைச்சு சேர்த்துக்கவே கூடாதுன்னு மகாராஜர் சொன்னார். ஆனால் கடைசியிலே பெருமாள் இல்ல நாம் விபீஷணனை சேர்த்து கொள்வோம் என்று சொன்ன பிறகு யாரு சேர்த்து கூடாதுன்னு சொன்னாரோ அவரே போய் வேகமா போய் சேர்த்துன்னு வந்தார். அது போலவே இந்த ஊரின் பெரியோர் எல்லாம் நம்மை தடுத்து வைத்திருந்தார்களே அவர்களே இன்னும் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த நாடினுடைய சிறப்பு. இதுல நீராட போதுவே. நீராட்டம்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம். நீராட்டம்னா பகவத் அனுபவம், குணானுபவம் என்பதை முன்பே கண்டோம். அவனிடத்துல பகவான் என்கிற தடாகம் இல்லையா, கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையேன்னு எல்லாமே தாமரை பூத்த தடாகத்தை போல இருப்பவனான கண்ணனிடத்திலே அவகாகித்தல், அவனிடத்துல ஈடுபடுதலே இந்த இடத்துல நீராட்டம் என்று பேசப்பட்டது. நீராட போதுவீர்னு மரியாதையாக உடைய தோள்களை பார்த்து சொல்கிறாளே, எதனாலேன்னா அதற்கும் நாம் கண்டிருக்கிறோம். என்னன்னா அதாவது கணபுரம் கைதொழும் பிள்ளையன் எண்ணப் பெறுவரேன்னு பகவத் வழியத்திலே அவகாகிப்பவர்களை நாம் ஆதரத்தோட வழங்க வேணும் என்பதற்காக போதுவீர் போதுமினோ, நீனால போதுவீர், யாருக்கெல்லாம் இச்சை இருக்கிறதோ நீங்கள் எல்லாம் போதுங்கள். இவ்வளவுதான விஷயம். என்ன லௌகிகமா இருக்கிற விஷயத்தெல்லாம் எவ்வளவோ சிரமப்பட வேண்டி இருக்கிறது. ஐஸ்வர்யம் முதலானவற்றை பெறுவதற்கு எவ்வளவோ சிரமப்பட வேண்டி இருக்கிறது. பகவத் விஷயத்திலே அவகாகிக்க போதுவீர் போதுமினோ, ஆசை இருந்தால் போதும், நீங்கள் போதுங்கள் பாருங்கள்னு சொல்ற அளவுக்கு தான் இது இருக்கா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இந்த அல்பமாக இருந்தாலும் கூட இந்த ஐஸ்வர்யாதிகள் எல்லாம் ஸ்வரூபத்துக்கு விரோதமாக இருக்கிறபடினாலே, ஸ்வரூபத்துக்கு விரோதமாக சென்று உன்னை செய்ய வேணும் என்று சொன்னால் அதற்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த செயல், ஸ்வரூபத்தோடு சேர்ந்த செயலுக்கு இச்சை மாத்திரமே அமையும். அவ்வளவே போதும், வாருங்கள் கூடு மனமுழையீர்கள் வரமொழி வந்தல்லை கூடுமனம் பெரியாழ்வான். கூடும் மனம் இருந்தால் போதும் வாருங்கள். அவரும் தெரிவித்தது போலவே பெரியாழ்வார் வெண்பிள்ளையான ஆண்டாலும் போதுவீர் போதுமினோ என்கிறார். அதனால இது ஸ்வரூபத்துக்கு தகுந்த விஷயத்திலே இவ்வளவே அமையும் என்ன இந்த இடத்துல இதை தெரிவித்தார். போதுமினோ வாருங்கள் அப்படின்னா ஏற்கனவே அவர்கள் வந்து விட்டார்களே, நீங்களே எங்களுக்கு தலைமை தாங்குங்கள் என்னும்படியாக தலைமையிட்டுக் கொண்டு அத்தனை பேருமாக எங்களை வழிநடத்தி செல்லுங்கள் என்னும்படியாக போதுமினோ என்கிறார். நீராட போதுமினும் நேரிழையர் மேல, நேரிழையர்னா அழகான ஆபரணங்கள், நேர்த்தியான ஆபரணங்களை உடையவர்கள். என்ன ஆபரணம்னா பகவானே நமக்கு நாராயணே நமக்கே வரை தருவார். இந்த நிலையை உறுதியாக கொண்டவர்கள், அவனே நம்மை அழிப்பான் என்கிற அந்த உறுதியை கொண்டவர்கள், அந்த ஆபரணத்தை உடையவர்கள், அல்லது பகவானை அனுபவிப்பதனாலே ஏற்பட்டதான ஆத்ம குணங்கள் அதுவே ஆபரணங்களாக கொண்டு அவற்றை உடையவர்கள், அல்லது பகவானை அவனே நமக்கு அருளுவான் என்று தன்னையே அழிப்பான் என்கிற நிலையை உடையவர்கள், அதுவே ஆபரணம் அவர்களுக்கு, அதுவே தான் பகவானுக்கு ஆகர்ஷகமாக இருக்கிறது. இந்த அழகான ஆபரணத்தை அணிந்தவர்களே
சீர்மல்கும் ஆய்ப்பாடினா, சீர்னா பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள், அது மல்கி இருக்கிறதா ஆய்ப்பாடியில. ஏன்னா பரமபதத்துல பரத்துவம் தெரியுமே தவிர சௌலபியம் தெரியாது. அவனுடைய மேன்மை எல்லாம் தெரியுமே தவிர அவனுடைய எளிமை அவ்வளவு அங்கே தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பரத்துவத்தோடு சௌலபியமும் மிகவும் அழகாக தெரியும். அவன் விரோதிகளை எல்லாம் அழிக்கும் போது, தானே பெரியன் என்று காட்டிக் கொள்ளும் போது அவனுடைய பரத்துவமும், அது போலவே ஒரு யசோதை பிராட்டி இடத்துல கட்டுண்டு அவன் கிடக்கும் போது அவனுடைய எளிமையும் தோற்றும். ரெண்டுமே தோற்றும்படியாக இருக்கிற இடம் இது ஆய்ப்பாடி. அயோத்திக்கும் ஆய்ப்பாடிக்கும் என்ன வித்தியாசம்னா, அயோத்தியில பெரிய பெரிய மகான்கள் எல்லாம், வசிஷ்டர் முதலான மகான்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் பெரிய தர்மத்தை அறிந்தவர்கள். அதனால அவர்களிடத்திலே இவன் நல்லபடியாலே நல்ல குணங்களை எல்லாம் காட்டி கொடுத்து நல்லபடியாக நடந்து அவர்களுடைய தர்மத்தின்படி நடந்து அவர்களை இவன் பெற்றுக் கொள்பவனாக இருப்பான். ஆனா திருவாய்ப்பாடியில இவன் திருடினா கூட அதை குணமாக கொள்ளும்படியாக இருக்கிறது. இவன் என்ன தீங்கு போனாலும் அதெல்லாம் குணம்தான் திருவாய்ப்பாடியில. அதனால இவ்விடத்துல வழக்கை இழக்கை தெரியாதவர்களான ஆயர்கள் மத்தியிலே தோன்றி இவன் செய்வது அடங்களும் குணங்களாகவே இருக்கின்றன. அதனால இங்க இருக்கிற குணங்களை மற்றொரு இடத்துல காண முடியாது என்கிற உஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான்னு சாஸ்திரமும் சொல்லித்து. இவன் எதற்காக பிறக்கிறான்னா, பிறந்து பிறந்து தன்னுடைய புகரை மேம்படுத்தி கொள்கிறான். இந்த இடத்துல ஆய்ப்பாடியில அவனுடைய திருக்கல்யாணங்களை வெளிப்பட்டது போல மற்றொரு இடத்துல வெளிப்பட்டதில்லை என்பதை காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஆய்ப்பாடியில இவன் வந்து திருவதரித்தான். இப்படி திருவதரித்து காரணம் என்னன்னா, இவர்கள்லாம் ஞானமே இல்லாதவர்களான ஆயர்கள். அவர்களுக்கு இவன் என்ன பண்ணுகிறான்னா, அவர்கள் மத்தியிலே அவதரித்து உங்களுக்கும் எனக்குமான சம்பந்தம் ஒழியாதது என்பதை காட்டி கொடுக்கிறான். அதான் செல்வச் சிறுமீர்கள். செல்வம் என்னன்னு சொன்ன பகவத் சம்பந்தமே இவர்களுடைய செல்வம். பகவானே அவர்கள் மத்தியிலே வந்து தோன்றி, அதாவது சாஸ்திரத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு பகவானே நமக்கு அந்தர்யாமியா இருக்கிறான், நம்முடைய சத்தா சித்தி பிரவൃத்திகளை எல்லாம் அவனுடைய அதீனமாக இருக்கின்றன, நாம் அவனுக்கு சரீரமாக இருக்கிறோம், இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலனா கூட மத்தியிலே வந்து பிறந்து விட்டான்னு சொன்னால் அப்ப நம்ம உறவுகாரன் நம்மளுடைய சம்பந்தின்னு ஆயிடுறது இல்லையா? அது போலவே அவன் வந்து தோன்றி அவர்களை திருத்தி பண்ணி கொண்டான். இதுதான் இவர்களுடைய செல்வம். இது எப்படி செல்வம் ஆகும்னு சொன்னா இதே விஷயத்த பல இடத்துல பார்க்கலாம். லக்ஷ்மணர் வந்து பெருமாளோட காட்டுக்கு தான் போறார், இளைய பெருமாள். ஆனா வால்மீகி என்ன சொல்றார், லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னாக, லக்ஷ்மி சம்பத்தை உடையவர் லக்ஷ்மணர் அப்படி. இவர் காட்டுக்கு போனவருக்கு போய் லக்ஷ்மி சம்பந்தம்னா அது பகவத் சம்பந்தத்தை அவர் பெற்றிருக்கிறார், விடாத பகவத் சம்பந்தம். பரதாழ்வானுக்கு கூட அந்த சம்பந்தம் 14 ஆண்டு காலம் கிடைக்கல. இளைய பெருமாளுக்கு அந்த பகவத் சம்பந்தம் எப்போதும் நிரம்பி இருந்தது. அதுபோல விபீஷணன் ஆழ்வான் அனைத்தையும் விட்டு பெருமாளிடத்துல வந்து சரண் புகுந்த போது அந்தரிட்சகத ஸ்ரீமான், அந்தரிட்சத்துல புறப்பட்டான், ஸ்ரீமான் அறிவித்தார், ரொம்ப செல்வந்தன் புறப்பட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு வராரே, எப்படி செல்வந்தன்னா எல்லாத்தையும் விட்டாலும் கூட பகவத் சம்பந்தத்தை அடைவதற்காக செல்கிறார். ஆகையாலே அந்த சம்பத்தை உடையவர். இப்படி எல்லாம் பிரமாணங்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. அந்த பகவத் சம்பந்தத்தை இவர்கள் விடாமல் பெற்றவர்கள், சிறுமீர்கள், கண்ணனுக்கு ஒத்த பிராயத்தை உடையவர்கள். இதுவும் விஷயம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கண்ணனுடைய பிராயத்தோடு ஒத்த பிராயமாக இருக்காது, அல்லது அவர்கள் ஆண்களாக இருப்பார்கள். அப்ப நமக்கும் கண்ணனுக்கு என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி அது வேண்டும். ஆனா சிறுமீர்கள் அவனுக்கு தகுந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களே, அவனுக்கு தகுந்தவர்களான பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களே. இதுவும் என்ன விஷயத்தை காட்டுறதுன்னா, இந்த ஆத்மாவுக்கு அவனே உரியவனாக இருக்கிறான் என்பதை இவர்களுக்கு எளிதாக காட்டி கொடுக்க இவன் இவ்வாறு அவர்கள் மத்தியிலே தோன்றினான். செல்வ சிறுமீர்கள். அதற்கு மேலே கூர்வேல் கொடுந்தொழிலன், இதெல்லாம் விழிப்பது. மற்ற தோழிகளெல்லாம் விழித்து கூழ்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் என்ன தாயாரையும் தகப்பனாரையும் விட்டு இதை விவரிக்கிறார். அது ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் என்றதும், அதுபோல் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்றதும், நந்தகோபனுடைய குமரன் நந்தகோபன் என்று சொன்னார். கூர்வேல் கொடுந்தொழிலன், அந்த கண்ணனுக்கு என்ன நேர்ந்து விடுகிறதோ என்று கூரான வேலை கொண்டு ஒரு சின்ன கட்டெரும்பு வந்தால் கூட அதை குத்தி தள்ளுபவன், அப்படி இருப்பவனான நந்தகோபன் அவனுடைய குமரன். அப்படின்னா எப்படி கண்ணனுடைய சத்ரு வர்க்கத்தை எல்லாம் நந்தகோபர் அழிக்கிறாரோ அதுபோல் நம்முடைய சத்ரு வர்க்கத்தை பகவான் அழிப்பான். எப்படி அழிப்பான்? நந்தகோபன் குமரன், சக்கரவர்த்தி திருமகன் என்ப போல நந்தகோபன் குமரன் இப்படிப்பட்ட தந்தைக்கு பிறந்தவன் அண்ணோ, அதனால் இவனும் அவ்வாறே செய்வான்.
என்னும்படியாக இருக்கிறது. நந்தகோபருடைய பெயரையும் எடுத்து விவரிக்கிறார்கள். நந்தன் என்றால் அது ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சியை காட்டுவதாக. அதே போல் கோபன் என்று சொன்னால் காப்பவன் என்னும். அது போலவே நந்தகோபன் என்பவன் தாரக போஷக போக்கியங்கள் இதையெல்லாம் திருவாய்ப்பாடியில் இருப்பவர்களுக்கு இதையெல்லாம் அளிக்கக்கூடியவனாக அவனே இருக்கிறான். அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி அளிப்பவனாக அந்த ஊரின் தலைவனாக இருக்கக்கூடிய அவனுக்கு குமரன், அவ்வாறு இவன் அவதரித்தான், அந்த பெருமையை காட்டுறார். அதுபோல் ஏராண்டு கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், இவன் வேலை கொண்டு ஒரு, அதாவது சத்ருவை அழிக்க வேண்டும் என்கிற செயலை செய்து இவன் காக்கிறான் என்று சொன்னால், ஏராண்டு கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்னு அவள் கட்டாட்சத்தாலேயே காக்கிறாள் இல்லையா? ஏராண்ட கண்ணி என்று தன்னுடைய கண்களாலேயே அவனை கட்டாட்சித்து கண்ணனை காக்கிறாள் என்னும்படி. அதுபோல் பகவான் நம்மை ரட்சிக்கும் போது தன் கட்டாட்சத்தாலேயே ரட்சிக்கிறான் என்னும்படியாக. ஏன்னா அவளுக்கு இவன் மகனாக இருக்கிறான், யசோதையனுடைய மகன் என்படியாக இருக்கிறது. இளம் சிங்கம், இப்ப சிறுமீர்கள்னு சொன்னது போலவே இடத்துல இளம் சிங்கம்னு தெரிவிக்கிறார். அதனால எப்படி இவர்களுடைய பிராயம் ஒத்து இருக்கிறது. துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன ரக்ஷணம் ராகவோர்ஹதி வைதேகின்னு சொன்னபடியே ராகவனுக்கு வைதேகி தகுந்தவளாக இருக்கிறாள். ரெண்டு பேருடைய பிராயம் ஒத்திருக்கிறது என்னும்படியாக இவனுடைய பிராயமும் ஒத்திருக்கிறது. அதுவும் இளம் சிங்கமாக இருக்கிறான். சிங்கம் இது மாரிமழை முடிஞ்சிலும் இந்த சிங்கம்ன்றதும் வரும். சீரிய சிங்கம் அறிவுட்டு தீவழித்துன்னு சொல்லி கடைசியில யாமந்த காரியம் ஆராய்ந்து அருள், ஒரு சிம்ஹாஜனத்திலே வீட்டிலிருந்து கைங்கரியத்தை பெற்றுக்கொள்பவனாக அவன் இருக்கிறான். நமக்கு தகுந்தவனாகவும் இருக்கிறான், நம்மிடத்திலிருந்து கைங்கரியங்களை பெற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய உயர்வு. ஆனால் அடைய தகுந்த விஷயம், நமக்கு உகந்த விஷயமான, மிகவும் உகந்த விஷயம், மிகவும் இனிதாயிருக்கிற விஷயம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் எனெல்லாம் சொல்லலாம்படியாக அது அமைந்திருக்கிறது. ஆக அவன் நம்மை ரட்சித்துக் கொள்வதற்கு நம்மிடத்திலே உன்னை பெற்று அதனாலே அவன் ரட்சிக்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கார்மேனின்னு பார்த்தா காரை போலே மேகங்களை போன்ற திருமேனியை உடையவன், அதாவது மேகத்தை ஒத்த தன்மையை உடையதான திருமேனியை உடையவன். அந்த மேகம் என்ன செய்கிறதுன்னு சொன்ன, அது மழையை பொழிகிறது. யாருக்காக பொழிகிறது? தனக்காக அல்ல, பிறருக்காகவே அந்த மழையை பொழிகிறது. அது போலவே இவனும் என்ன பண்ணுகிறான்னா, தன்னுடைய திருமேனியை தனக்காக கொள்ளாமல் தன் அடியார்களுக்காகவே அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நிரேதுக்கமாக கட்டாட்சம் செய்பவனாக இருக்கிறான். தன் திருமேனியே அழித்து நம்மை அதிலே ஈடுபடுத்தி மாற்றுபவனாக இருக்கிறான். செங்கண்ணின் கையாலே நல்ல அருளாலே சிவந்த திருக்கண்களை உடையவன். அதுபோல் கதிர்மதியம் போர் முகத்தான், எப்படி சூரியனானவன் தன்னுடைய மிகுந்த ஒளியை நமக்கு தருகிறான், தனக்காக கொள்கிறான் இல்லையே, பிறருக்காகவே தருகிறானே, அதுபோலே அவன் தன்னுடைய அருளை பிறருக்காகவே அளிக்கிறான். ஆனா சூரியனுடைய ஒளியில சூடு இருக்கும், தாபம் இருக்கும். அந்த தாபம் இல்லாதபடி கதிர் மதியம் எனலாம்படியாக அது சந்திரனுடைய குளிர்ச்சியோடு சேர்ந்து அந்த மிகுந்த ஒளியை, அருளை நமக்கு அருளுபவனாக இருக்கிறான். அதனால் நம்ம இடத்துல உன்னை எதிர்பாராமல் தன்னுடைய மிகவும் அழகான திருமேனியிலே தன்னை ஈடுபடுத்தி கைங்கரியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையனாக இருக்கிறான். கதிர்மதியம் போல் முகத்தான். இதுக்கு பிரமாணம் இங்கேயும் காட்டு. சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம்னு வால்மீகி சொன்னார். சந்திரகாந்தானனம் ராமம், அவனும் சந்திரகாந்தியை போல மிகவும் குளிர்ந்த தேஜஸை உடையவனா இருக்கான்னு சொல்லிட்டு அதீவ பிரிய தரிசனம். அந்த அளவுக்கு இல்ல, அதை விட இன்னும் அதிகம், அதை விட இன்னும் சந்திரனை விட மிகவும் பிரியத்தை உடைய காந்தியை உடையவனாக சக்கரவர்த்தி திருமகன் இருக்கிறான்னு வால்மீகி சொன்னது போலவே இந்த இடத்துல கதிர்மதியம் போல் முகத்தான்னா, இந்த சூரியனோ சந்திரனோ பகவானுக்கு ஒப்பாக மாட்டார்கள், ஆனா அது போலேன்னு வைத்துக் கொள்ள வேண்டும், அதை விட மிகவும் உயர்ந்தவன் என்ற அர்த்தத்தை இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் நம்மை எல்லா விதத்திலும் ரட்சிப்பவனாய் கட்டாட்சிப்பவனாய் தன்னுடைய திருமேனியே அழித்து நம்மை அதில் ஈடுபடுத்துகின்ற பேரருளானாக இருக்கக்கூடிய இந்த பகவான் யாரு? நாராயணனே. எப்படி ஏஷநாராயண ஸ்ரீமான் காரணவனுக்கு எதிராக நாகபுரியும் சுருத்தியாகத்தோ மதுராம்புரியும் என்று பேசப்பட்டதோ, அது போலவே இந்த இடத்துல இந்த சேத்தனர்கள் அனைவருக்கும் சுவாமியாய் அவர்களுக்கெல்லாம் ரட்சகனாக இருக்கக்கூடிய நாராயணனே. யாருக்கு பறை தருவான்? நமக்கே பறை தருவான். நமக்கேனா யாரு? முன்னாடி சொன்னதுதான், செல்வச் சிறுமீர்கள் நேரழகீர் அப்படின்லாம் சொன்னமே, அவனே உபாயமாக கொண்டவர்களாய், அவனை அண்ணி மற்றொன்றை அறியாதவர்களாய், அவனிடத்திலே ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தை மட்டுமே கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள்
அப்படிப்பட்டவர்களான நமக்கே அவன் பறை தருவான். பறைனா கைங்கரியம் என்பது பின்பு வருகின்ற பாசுரங்கள் நமக்கு இன்னும் விளக்குகின்றன. அதான் அவனே பறை தருவான் என்று அடுத்த அடுப்பிலேயே எது வழி, எது உபாயம் என்பதை கண்டால் தொடக்கத்திலேயே தெரிவிக்கிறாள். ஆகையால் பாரோர் புகழப் படிந்து என்ன இந்த பாரோர், அதாவது லௌகிகர்களும் கூட நம்மை புகழும்படியாக நாம் இதிலே ஈடுபடுவோம். இந்த லௌகிகர்கள்லாம் இத்தனை காலமாக நம்மை பிரித்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களும் நம்மை போற்றும்படியாக நாம் இதிலே ஈடுபடுவோம்னு அனைவரையும் அழைக்கின்றான். அதனால் இந்த நோம்பிலே அனைவரும் ஏலோர் எம்பாவை என்று பல அர்த்தங்கள் தெரிவிக்கிறார்கள். ஒன்று ஏல் என்னால் கேட்டல், ஓர் என்னால் ஓர்தல் என்று கொண்டு இதை நன்கு கேட்டு நினைத்து இந்த நோம்பின்படி நாம எடுத்திருக்கின்ற இந்த விரதத்தின்படி நாம் இதிலே ஈடுபடுவோம் என்று அனைவரையும் அழைத்து செல்லும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அத்தனை பேரும் சேர்ந்து அடியனோட கூட இந்த பாசுரத்தை தற்போது சேவிக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் நீராடப் போதுவீர் போதுவினோ நேருழையீர் ஈர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேள் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோரும் பாவாய். ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வாரும் பெருமானார்ஜியர் திருவடிகளில் சரணம். அனைவரும் கலந்து கொண்டது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. धन्योस्मि स्वामी। श्रीमते रामानुजाय नमः। 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 श्रीमते रामानुजाय स्वामी। श्रीमते रामानुजाय नमः। ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் தனுஸ்ரீ. சுவாமி அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமி. ராமானுஜாய